கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 104 சங்கீதம் 14வது வசனம். சங்கீதம் 104 வசனம் 14. பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாயிருக்கும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய கடவுள் நம்மை ஆதரிக்கின்ற கடவுள் மாத்திரமல்ல, பாதுகாக்கின்ற கடவுள் மாத்திரமல்ல, நம்முடைய கடவுள் நம்மை போஷிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அவர் நம்மை போஷிக்கிறதை இந்த ஒரே ஒரு வசனத்தில் கர்த்தருடைய தாசன் எவ்வளோ அழகாய் சொல்லி இருக்கின்றார். பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. ஆம், ஆகாரம் இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான், மனுஷன் அப்பத்தினால் பிழைப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருந்தால் கூட அது ஆவிக்குரிய காரியத்தில் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டிய ஒரு வசனம். ஆனால் சரீரத்திற்கு ஆகாரம் மிக மிக அவசியம். இந்த சரீர வளர்ச்சி, சரீரம் உயிரோடு இருப்பது போன்ற அனைத்திற்கும் ஆகாரம் மிக அவசியமாக இருக்கிறது. அந்த ஆகாரத்தை கடவுள் பூமியிலிருந்து அவர் நமக்கு உண்டாக்கி கொடுக்கின்றார். அதையும் எவ்விதமாய் செய்கின்றாராம்? மிருகங்களுக்கென்று சொல்லி புல்லை முளைப்பிக்க பண்ணுகிறார். மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவைகள் என்ன? அந்த மனுஷருக்கு என்று சொல்லும் பொழுது இன்னொரு வார்த்தை அங்கே உடன் பயன்படுத்தப்படுகிறது. அது என்ன? மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகள் என்று எழுதியிருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் கூட கண்ணும் கருத்துமாக மிருகங்களுக்கு கொடுக்கின்ற புல் வகைகளை விட மனுஷருக்கு கொடுக்கின்ற பயிர் வகைகளை அவர் முளைப்பிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஞாபகமாக அல்லது இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் யோசித்து மிக சிறப்பாக ஆண்டவர் என்ன செய்கின்றார்? பயிர் வகைகளை முளைப்பித்து கொடுக்கின்றார். அது நம்முடைய உடலுக்கு எந்தெந்த விதத்தில் அது பிரயோஜனமானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்னும் ஆழமாக அதில் ஞாபகத்தை செலுத்தி செய்கின்றார் என்று தான் நான் சொல்ல வேண்டும். ஆகவே தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மனுஷருக்கு உபயோகமான ஏதோ ஒன்றை நீ தின்று வளர்ந்து கொள் என்று சொல்லுகிற கடவுள் அல்ல. மாறாக அந்த மனிதன் மிகவும் பாதுகாப்பாக பத்திரமாக அவன் ஆரோக்கியமாக வளர வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் முளைப்பிக்கின்றதான அந்த பயிர் வகைகளை உபயோகமானதாக செய்கின்றாராம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஒட்டுமொத்த வசனத்தில் இருந்து ஒரு காரியத்தை நான் படித்து கொள்ள வேண்டும். அது என்ன? நம்முடைய கடவுள் நம்மை தொடர்ந்து போஷிக்கின்ற கடவுளாக இருக்கிறார். அதை தான் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று எழுதியிருக்கிறது. எஸ் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், our God is a provider. He provides every single needs of our life. நமக்கு என்னவெல்லாம் தேவையோ, எப்பொழுதெல்லாம் தேவையோ அவை அனைத்தையும் நமக்கு கொடுக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். ஆம், அவர் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை அப்படி போஷித்து வழி நடத்தி இருக்கின்றார். இன்னும் தொடர்ந்து நம்மை நடத்துவதற்கு கடவுள் போதுமானவராக இருக்கின்றார்.
நம்முடைய தேவைகள் எல்லாம் வரும் பொழுது நமக்குள்ளாக ஒரு எண்ணம் வர வேண்டும். என்ன எண்ணம்? என்னுடைய ஆண்டவர் எனக்காக ஆகாரங்களை முளைப்பிக்கின்ற கடவுளாக, உருவாக்குகின்ற கடவுளாக இருக்கிறார். ஆகவே என் தேவைகளை குறித்து நான் கவலைப்படேன் என்கிறதான எண்ணம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளாய் வர வேண்டும். இந்த காலை நேரத்தில் அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய அடிப்படை தேவைகளை குறித்து கலங்கி நிற்கிறோம் அல்லவா? என் பிள்ளைகளுடைய தேவைகள் எப்படியாய் பூர்த்தி செய்யப்படுகிறது? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவைகள் எல்லாம் எப்படி சந்திக்கப்பட போகிறது? என் குடும்பத்தில் இருக்கிற தேவைகள் எப்படி சந்திக்கப்பட போகிறது? ஆம், இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாவற்றுக்காக நம்முடைய ஆண்டவர் நமக்காக அவர் யாவற்றையும் செய்து முடிக்கிற கடவுளாய் கூட இருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இங்கே பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் மூலமாய் சொல்லியிருக்கிறார். உனக்கு உபயோகமான பயிர் வகைகளை முளைப்பிக்கின்ற கடவுள், பூமியிலே உனக்கு ஆகாரம் இருக்கும்படி பார்த்து கொள்ளுகிற கடவுளாக இருக்கிறார். இந்த அண்மை கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகாரத்தை குறித்து மாத்திரம் அல்லவே அல்ல, நம்முடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சுக வாழ்வை குறித்து கடவுள் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய மனதளவில், சரீரத்தில், ஆவியில், எல்லாவற்றிலும் நீங்களும் நானும் ஆரோக்கியமாக மனரம்பியமாக நாம் வாழ வேண்டும் என்பதை கடவுள் விரும்பி அதற்கான காரியங்களை அவர் உருவாக்கி கொடுக்கின்ற கடவுளாக இருக்கிறார். இங்கே ஆகாரத்தை குறித்து சொல்லும் பொழுது மனிதனுடைய அல்லது இனத்தினுடைய உயிர் வாழ்வதற்கு ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அடிப்படை தேவை ஆகாரம். அந்த அடிப்படை தேவையே கடவுள் அவ்வளவு கண்ணும் கருத்துமாக நமக்கு உருவாக்கி தருவாரானால் இன்னும் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கும் என்பதை கர்த்தர் உணர்த்துவதற்காக இந்த வார்த்தை சொல்லி இருக்கின்றார். உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கடவுள் அறிந்திருக்கிறார். உங்களுடைய எல்லா விதமான காரியங்களையும் கடவுள் பொறுப்பெடுத்து கொண்டு மேன்மையான ஒரு வாழ்க்கையை தருவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே வாழ்வின் தேவைகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். தேவைகள் வரும் பொழுதெல்லாம் இதே தாவீது சொல்லுவார் அல்லவா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கின்றேன், வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி அப்படி கடவுளை நோக்கி பாருங்கள். ஒரு குறைவில்லாமல் வாழ கடவுள் உதவி செய்வார். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதித்து தொடர்ந்து நம்மை பலப்படுத்தி வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.